சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனானவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர், பிதாவினுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும்படியான நன்மையை உண்டு பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நாம் தியானம் செய்வோம். நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 10 வார்த்தைகளை நாம் தியானம் செய்து பார்க்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து, அந்த வார்த்தையை 2வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த கூடாரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோமே. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அந்த தவிக்கிறோம் என்கிற காரியத்தை சற்று ஆழமாய் படிக்கும் பொழுது கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், துயரப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், பாரப்படுகிறோம், போராடுகிறோம், அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையை நாம் இங்கே ஆழமாக பார்க்க வேண்டும். யாருக்கெல்லாம் சஞ்சலம், வேதனை, போராட்டம், பிரச்சனை, இருக்குதுன்னு சொன்னா நமக்கு எல்லாருக்குமே உண்டு, யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் மீது என்ன செய்ய வேண்டால், உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை என்ன செய்வார் என்றால் ஆதரிப்பார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை என்றால் தள்ளாடுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீதே வைத்து விடுங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டதான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த தவிப்பை போக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அப்ப இந்த தவிப்பெல்லாம் என்ன ஆயிடும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவது மாத்திரமல்லாமல் பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். வசனத்தின் மீது நமக்கு என்ன வர வேண்டும் என்றால் கீழ்ப்படுதல் வர வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியாக செய்யும் பொழுது நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோமே, அந்த பாரத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் லகுவாகவே மாற்றுகிறார். அதை நாம உணர்ந்திருக்கிறோமா? வசனத்தின் மூலமாக. வசனத்தை படிக்கிற நாம், வசனத்தை கேட்கிற நாம், வசனம் சொல்கிற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோமா? நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்தால் எல்லாம் சரியாயிடுமா? ஆமா, அந்த தவிப்புக்கு தீர்வே இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்களும் நானும் என்ன கேட்க வேண்டும் என்றால் உதவி கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாக்குறுதிகளை நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் உணர வேண்டும். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அந்த அன்பை என்ன செய்ய வேண்டும் என்றால் பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இப்பொழுது மனிதனுடைய வாழ்வு தவிக்கிற ஒரு வாழ்க்கையாக, சஞ்சலப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, பாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, துன்பப்படுகிற ஒரு வாழ்க்கையாக மனிதனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுடைய எண்ணங்கள் தான் பல நேரங்களில் எதிலே இருக்கிறது என்றால், தேவனை நோக்கி இருக்குதா என்று சொன்னால், தேவனை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பல நேரங்களிலே தளர்வு ஏற்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்லும் பொழுது, மரணத்திற்கும் எனக்கும் ஒரே ஒரு அடிதான் என்று சொல்கிறார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடிதான். மரணத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்பா நல்ல வேளை தப்பிச்சுட்டேன், இல்லைன்னா நேரம் இறந்து போயிருப்பேன். மரணம் எங்க இருக்குதான் தாவீது சொல்கிறார். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3வது வசனங்களிலே யோனாத்தானிடத்திலே சொல்வதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். சவுலுடைய மகனாகிய யோனாத்தானிடத்திலே தாவீது என்கிற தேவனுடைய இருதயத்துக்கேற்ற தாசனாகிய தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனாத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறியா போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்கிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். மரணத்துக்கும் எனக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது? ஒரு அடி தொலைவு தான் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் மரணத்தை தழுவி கொள்கிறார்கள்? மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஜெயிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனாலே நாம் யாரும் எங்க போறது இல்லை, தற்கொலைக்கு போறது இல்லை, பாரப்பட்டு அவரை வேதனைப்படுத்துவதல்ல, கண்ணீர் பட்டு அவரை துக்கப்படுத்துவதல்ல, கவலைப்பட்டு அவருடைய நாமத்தை தூஷிப்பதல்ல. ஏன்னா இந்த சரீரமும் இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் யாருடையது என்றால் தேவனுடையது. அவர் சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடு, அவர்தான் உன்னை ஆதரிப்பார். உன்னுடைய கவலைகள் எல்லாம் யார் மீது வைத்து விடு? அவர் மீது வைத்து விடு. வசனம் சொன்னால் அந்த வசனத்தை என்ன செய்கிறது என்றால் கை கொள்வதே இல்லை. அந்த வசனத்துக்கு என்ன கொடுப்பதில்லை? உயிர் கொடுப்பதே இல்லை. நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆமா, என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. எனக்கு வீடு வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும், எனக்கு நகைகள் வேணும், எனக்கு சில மனுஷால் வேணும், எனக்கு வாகனங்கள் வேணும், எல்லாம் நான் ஆசைப்படுறேன். என்னுடைய வருமானம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் என்னுடைய வருமானத்துக்கு மீறி நான் அதிகமாக கடனை வாங்கிவிட்டால் அனுபவிக்கிறது யாரு? நான் தான். ஆனா தூஷிக்கப்படுகிறது யாரு? தேவன். என்னத்த ஆண்டவர் என்னத்த செஞ்சார்? என்னத்த செஞ்சிட்டார்? அவரை சொன்னாரு, உனக்கு என்ன வருமானத்தை கொடுத்திருக்கிறார்? உன்னுடைய வருமானத்திலிருந்து நீ எப்படி பிழைக்க வேண்டும்? உன்னுடைய காரியத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் பல நேரங்களிலே சில கடன்களை வாங்கி அவமானப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாரங்களை தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்க முடியும். ஐயோ, என் மீது இப்ப அன்பு வச்சிருந்த படும்பாவி என்னை விட்டுட்டு போயிட்டான். பார்க்கிறோம் இல்லையா? உலகத்துல எத்தனை பாரங்களை பார்க்கிறோம், எத்தனை வருத்தங்களை பார்க்கிறோம், எத்தனை சஞ்சலங்களை பார்க்கிறோம், எத்தனை போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஆனால் இந்த மரணம் ஜீவனாலே விழுங்க போகிறது. அப்ப இந்த மரணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விழுங்குவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தை தான், நான் என்ன சொல்றேனோ அந்தபடி நீ நடந்தானா ஆசீர்வாதம். சொன்னாரா இல்லையா? இன்று நான் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். என்னுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தனா உனக்கு ஆசீர்வாதம். என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு என்ன வரும்? சாபம் வரும் என்று சொன்னார். இது மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பதாக வைக்கிறேன்.
அப்ப மரணத்தையும் ஜீவனையும் நமக்கு முன்னாடிதான் வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்னாடிதான் வச்சிருக்கிறார். அது பாலா இருந்தாலும் பெனாயிலா இருந்தாலும் ரெண்டும் ஒரே கலர்ல தான் இருக்கிறது, நமக்கு முன்னாடிதான் இருக்கிறது. நம்ம பாலை எடுத்துக்கொள்ள போகிறோமா பெனாயிலை எடுத்துக்கொள்ள போகிறோமா என்பது நம்மை சார்ந்தது. வேதம் என்ன சொல்கிறது? நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கோம். எத்தனை நேரம் சொல்லிட்டு ஐயா என் பாரம் போகட்டும், என் வியாதி போகட்டும், என் சஞ்சலம் போகட்டும், என் கண்ணீர் போகட்டும், என்னுடைய பிரச்சனை எல்லாம் மாறட்டும், என்னுடைய சூழலாம் மாறட்டும் 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 சொன்னாலும் மாறி இருக்குதான்னு சொன்னா திரும்ப அதே கடன், அதே பிரச்சனை, அதே பலவீனம், அதே சூழ்நிலை, இன்னும் தேவனுடைய வசனத்திற்கு எதிராக நீங்களும் நானும் போர் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு யாருக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவே நின்றுகிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்றது? நான் அப்படித்தான் செய்வேன், நான் அப்படித்தான் வாழ்வேன், நான் அப்படித்தான் இருப்பேன்னா எப்படி இருக்கும்? பொத்தலான பயிர போயிட்டே இருக்கும். வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி கொள்ள வேண்டும், வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை, அவர் சொல்றாரு தாவீது, இந்த மரணம் இருக்கிறது, இந்த மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான் அப்படின்போது எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதானா? இந்த ஒரு அடி இவ்வளவு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பதான் இந்த ஒரு அடி அப்படின்றாரு. நிலையற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவிப்பு போவதற்கு நாம் யாரும் என்ன செய்வதில்லை, நம்ம பிரியாசப்படும். எந்த தவிப்பு போகணும்பா, நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் என்பதற்கு யாரும் பிரியாசப்படும். எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறது. பிரச்சனையை யாரும் சால்வ் பண்றது இல்லை. அந்த பிரச்சனை என்ன செய்வது? இன்னும் அழகா மெருகு ஏத்திக்கிட்டே இருக்கிறது. அது அழகா டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையை அதை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். 49ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே மனிதனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது 49ஆம் சங்கீதம் 12வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிற 49ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே, ஆகிலும் கணம் பொறிந்தவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாகவே இருக்கிறான். அவன் பணம் வச்சிருக்கிறான், பொருளாதாரம் வச்சிருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறாயா, அவன் இப்படி இருக்கிறாயா, அவனை போல நான் வாழ்ந்து காட்டினேன், அவன் என்னை மதிக்கிறது இல்லையா, அவன் எனக்கு ஒண்ணும் செய்யறது இல்லையா, அவன் கனம் பொருந்தவனையா, அவன் பெரியவையா, அவன் செல்வந்தரையா, அவன் அப்படியா இப்படியானா கீழே சொல்றாரு. அவனை எதுக்கு ஒப்பிட்டு வச்சிருக்கிறாராம்? மிருகத்திற்கு அவனை ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். 78ஆம் சங்கீதம் 39வது வசனம், 78ஆம் சங்கீதம் 39வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்று நினைவு கூர்ந்தார். அது அகலுகிற காற்று. நம்ம எதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை எங்க போக போகிறது? நம்முடைய ஜீவன் இங்க இருந்தா எங்க போக வேண்டும்? அங்க போவதற்கு நாம் எத்தனை பேர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் பிரயாசப்படுறோமா? ஐயோ பரலோகம் போகணுமே, நான் பரலோக வாசியாச்சே, நான் இங்க வாழ்கிற இந்த வாழ்க்கையில எனக்கு கொடுத்திருக்கிற சில உறவுகளை நான் கீழ்ப்படுத்த வேண்டும், அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும், இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்படிதான் சொல்லியிருக்கிறது. அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஆனால் பாரத்தினாலே அன்பையும் கொடுக்கறதில்ல, ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்வதில்லை, வாக்கு தத்தங்களையும் நம்புறதில்லை, இயேசு கிறிஸ்து கிட்ட உதவி கேட்பதே இல்லை. ஏன்னா இப்போ அவர்களுக்கும் உதவி, உங்களுக்கும் எனக்கு எந்த உதவியாக இருக்கிறதுனா இப்ப இது மாறினா போதும். இதுல இருந்து என்ன சொல்யூஷன்? இனி இது என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இந்த பாவமோ அக்கிரமோ, பாவங்களை செய்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், அக்கிரமங்களை செய்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், இது முன்னோர்கள் செய்ததான பாவங்களை கழுவக்கூடிய அந்த ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஐயோ அந்த கடலுக்கு போலாமா, இந்த கடலுக்கு போலாமா, இந்த இடத்துல போய் நீராடிட்டு வரலாமா, இந்த இடத்துல போய் முங்கிட்டு வரலாமா, அந்த சாமியாரை போய் பார்க்கலாமா, இந்த சாமியாரை போய் பார்க்கலாமா, இந்த ஊழியர்கிட்ட போலாமா, அந்த ஊழியர்கிட்ட போலாமா? இல்லப்பா, உங்ககிட்ட தான் இருக்கு. நீ தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் தான் யாரு? தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயமாகிய நீங்களும் நானும் அந்த நிலையற்ற வாழ்விலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையற்ற வாழ்வு. மனுஷனுக்கு தேவனுடைய வசனத்தின் மீது நம்பிக்கை இல்லாம உலக ரீதியான ஒரு அன்பு வந்துவிட்டது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதாகத்தில் வாசிக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாங்க,
இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு என்ன சொன்னாரோ அந்த ஒரு உறவோடு கூட வாழ வேண்டும். 103ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் நம்ம என்ன நினைவு கூறுகிறார் என்றால் மண்ணென்று நினைவு கூறுகிறார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:22 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் என்ன செய்யாத, நம்பவே நம்பாதன்ற. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷன் என்ன செய்யாத, எனக்கு ரொம்ப அன்பானவரு, என் தட்டுல சாப்பிடுறவரு, என் குடும்பத்துல ஒருத்தர், என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் தங்கச்சி, என் உறவு, நாசியில எந்த மனுஷன் என்ன செய்யாத. அவர் தானே சொன்னாரு, அவர் தானே சொன்னாரு. நாம என்ன செய்வோம்? நீ இல்லனா நான் இல்லடா, நீ இல்லனா நான் இல்ல, இவர் என் வீட்டுக்காரர் இல்லனா அவ்வளவுதான், என் மனைவி இல்லனா அவ்வளவுதான், இல்லனா நீ எங்கேயாவது போயிடு, பாக்குறோம் இல்லையா, நீ செத்து போ, நீ நாசமா போ. இன்றைக்கு எத்தனை தவித்து கொண்டிருக்கிறது, எங்கேயா தவித்து கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறது, எத்தனை உறவுகள் தவித்து கொண்டிருக்கிறது, எத்தனை பாவங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டு இன்றைக்கு உலகங்கள் தவித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை கேட்டு அந்த தவிக்கிற நிலைமையெல்லாம் வேண்டாம். நீ தவிக்காதப்பான்ற, நீ காயப்படாத, நீ சஞ்சலப்படாத, நீ வேதனைப்படாத. ஒரு வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்த்து கூட சொன்னார் இல்லையா, உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்பதான் நம்ம வசனத்தை நம்ம உணரணும் இல்லையா, உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. நீ விசுவாசித்தா நீ பாக்கியவன், நீ விசுவாசிக்கிறவனுக்கே கூடும் இல்லையா. உன்னுடைய விசுவாசமே பெரியது, உன்னுடைய விசுவாசமே பெரியது. மனைவிக்காக செய்யணும், கணவனுக்காக செய்யணும், பிள்ளைகளுக்காக செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆனால் எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம், இதை வாங்கி கொடுத்தாகணும், இதை செய்தாக வேண்டும், அதுக்கு எங்கேயாவது என்ன ஆகு பண்ணி ஆகணும், யார் தலையாவது உருட்டிடணும், யாராவது என்ன செய்யணும், முடிச்சு விட்டுடணும். பாக்குறோம் இல்லையா, எனக்கு எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும். என்னங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது நல்லா இருக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன வரும், என்ன பண்றது, ஒரே பிரச்சனையா இருக்குது, ஒரே கஷ்டமா இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னா அந்த தவிப்பை நீங்களும் நானும் நீக்க வேண்டும். வேணா உள்ள இருக்கக்கூடிய தவிப்பு எங்க வருகிறது, வாயாடு வருகிறது. மனிதனுடைய நிலைமை குறித்து சொல்றான். அவன் மிருகத்துக்கு ஒப்பிட்டு சொல்றான். அவன் மண்ணுன்னு நினைக்கிறான். நாசில சுவாசம் மனுஷனும் நம்பாதன்ற. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும் பொழுது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. நாங்க எப்படி போகிறோமா, இலைகளை போல உதர்கிறோம். சில வாசகங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க. இன்றைக்கு உதிர்ந்து விட்டார். என்ன செய்து விட்டார்? சில நாளா செடியில ஒட்டப்பட்டிருந்தவர், மரத்திலே ஒட்டப்பட்டிருந்தவர், மரத்தில இருந்தவர் இப்பொழுது என்ன ஆயிட்டு விட்டார், உதிர்ந்து விட்டார். போடுறான்னா நாமளும் வேதம் என்ன சொல்கிறது, இலைகளை போல உதரக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலே பரலோகம் போகக்கூடிய கனவுகளெல்லாம் மறந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து ஜெபிக்கிறதும் இல்லை, பாட்டு பாடுறதும் இல்லை, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவது கொஞ்சம் குறைவா இருக்கிறது, ஊழியம் சுத்தம் வேஸ்ட். வாசிக்கிறாங்க இல்லையா, ஊழியரோடு இணைந்து அப்படின்னு. எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறோம்? ஒரு தம்பி என்ன நேற்று அழகா கேட்டார், எங்க வீட்டுல கூட்டம் நடக்குது, இங்கே யாரும் வரல, அவங்க வீட்டுல கூட்டம் நடத்தா நமக்கு வரணுமா அப்படின் போது அப்ப தொடுது எனக்கு. சரியான ஒரு வார்த்தை தானே. அப்ப எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கோம், அவன் சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? இது நம்ம குடும்பம்ன்றோம். இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கோம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தலைமுறைகளுக்கு நம்ம எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம்? பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போய் தான் பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்குதான் பொத்தலான பை, உனக்குதான் வறுமை, உனக்குதான் கஷ்டம், உனக்குதான் பிரச்சனை. அவருக்கு ஒண்ணும் இல்லை.
நீங்களும் நானும் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கும் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர முடியாமல் எத்தனையோ பேர் பாரங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீயும் நானும் தான் போகணும். பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். சரி, என்னெல்லாம் நடக்குது மனிதனுடைய நிலையற்ற அந்த வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 37ஆம் சங்கீதம், கொஞ்சம் கடகடன்னு சில வசனங்களை சொல்கிறேன், எல்லாரும் வேதாகமத்தை திருப்ப வேண்டும். 37ஆம் சங்கீதம் 35, 36ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்கிற பதங்கள் கீழாக, தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நீ தியானிக்கிற நாம் வேதம் சொல்கிறது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாய் இருந்தான், ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் எப்படிப்பட்ட பலவந்தன்? அவன் எப்படிப்பட்ட செல்வந்தன்? கொடிய பலவந்தன். உனக்கு நன்மைலாம் இருந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கை டம்மியா இருந்தா எப்படி இருக்கும்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை டம்மியா இருக்குதா? உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் டம்மியா இருக்குதா? செழித்து இருக்கிறதா? இதெல்லாமே கிடைக்கும். புறஜாதிகளுக்கு கிடைக்கிறது இல்லையா? புறஜாதிகளுக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆமா, புறஜாதிகளுக்கு கிடைக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார். எல்லாமே கிடைக்கலாம், அவங்க நினைச்ச எல்லா காரியமும் கிடைக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். குழந்தை கிடைக்கதான், ஆஸ்தி கிடைக்கதான், அந்தஸ்து கிடைக்கதான், ஆனால் தேவனுடைய அந்த தயவு அவர்கள் மீது இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். பலமும் புகழும் அது நிலையற்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஒருத்தனை நம்மளை புகழும் பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். நல்ல அருமையா இருக்கிறீங்கன்னா என்ன பண்றது? பின்னாடி நமக்கு என்ன நோண்டுறாங்க? ஆப்பு ரெடி, குழி நோண்டிகள் இருக்கிறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். பரிசுத்த வேதாகமம் பலமும் புகழும் நிலையற்றது. மரணங்களை நாம் பார்க்க முடியும். மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான், அகிழுகிறதுக்கான காற்று அவன், அவன் மண் என்று நினைவு கூறுகிறார். நாசியுல எந்த மனுஷனையும் நம்பாத. நீ எப்படி இருக்கிறாய் என்றால் இலைகளை போல உதிரக்கூடியவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, ஆயுசு நாட்கள் எப்படிதான் இருக்கிறது? 90ஆம் சங்கீதம் 10வது வசனம். அதுக்கு மேலெல்லாம் இருக்கிறாமா இல்லை என்பது நாம் வேதாகமத்திலே பார்ப்போம். 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலுத்தன் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும். சரி வச்சுங்க, ஒரு 100 வருஷம் வச்சுங்க. சரி, ஏங்க அதெல்லாம் வஞ்சதனம் பண்றீங்க? 150 கூட வச்சுங்க. ஆனா 150க்கு அப்புறம் எங்கதான் போய் ஆகணும்? சரிங்க, ஒரு 1000 கூட வச்சுங்க. சரிங்களா, 1000 கூட சொல்றோம் இல்லையா? இப்பதான் உன்னை நினைச்சேன், உனக்கு 100 ஆயுசு அப்படின்னா இல்லையா? இப்பதான் நினைச்சேன் உனக்கு 1000 வயசு அப்படின்னு. அப்படின்னா வேதாகம் என்ன சொல்கிறது? கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆயுசு நாட்கள் அவங்க சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு பலத்தினால எத்தனை வருஷம்? 80 வருஷமா இருந்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வருத்தமும் சஞ்சலமாமே. மனிதனுடைய நிலையற்ற வாழ்க்கை. ஆனா இப்ப நம்முடைய வயசெல்லாம் கொஞ்சம் கணக்கு பார்த்தோம்னா நமக்கே பயமா இருக்கும். கிட்ட வந்துட்டோம் போல இருக்குது, இனி நம்ம பறந்து போயிடும் போல இருக்குது. இல்ல, நான் இன்னும் வாழ்க்கையை சாதிச்சலான்னு பாக்குறேன், வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னு பாக்குறேன். ஆனால் நமக்கு என்ன வருது? நம்ம பாரம் சுமந்து தவித்து கொண்டோம். இன்னும் சில பேர் வாயில சும்மா வச்சிடலாம செத்துட்டா நல்லா இருக்கும், எங்கேயாவது ஓடிட்டா நல்லா இருக்கும். கிறிஸ்தவனே கிடையாது இல்லையா? கிறிஸ்தவர்கள் அவர்கள் செத்துட்டா நல்லா இருக்கும், அவர் கொடுக்கட்டும், அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கட்டும், அவர் கொடுத்ததை ஆவிக்குரிய ரீதியோடு பயன்படுத்த வேண்டும். இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்வது என்றால் ஒழிந்து போவதில்லை. அப்ப வானம் ஒழிந்து போகிறது, பூமி ஒழிந்து போகிறது, ஆயுசு நாட்களும் முடிஞ்சு போகிறது, பலனும் புகழும் போயிடுது, மரணம் கிட்டதான் இருக்கிறது. நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரி, வேற என்ன சொல்றாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 19-20. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களும் அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு அதாவது என் வாழ்க்கையோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, அறிவு கட்டவனே, விவேகம் இல்லாதவனே, உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள்லாம் போனா போட்டோம், அது இருந்தா இருக்கட்டும். அப்படியா? இல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் வாழக்கூடிய வாழ்க்கை பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு நிலையற்ற வாழ்க்கை. அது வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுது அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். சரிங்க, வாழ்க்கை இதுதான், இப்ப நான் என்ன செய்யணும் என்று சொன்னால், வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்பவர் 75வது வயதில் அழைக்கப்பட்டு 100வது வயதிலே தன்னுடைய மகனை தந்து விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயரை பெறுவதை நாம் பார்க்க முடியும். நீங்களும் நானும் இங்க யாராக இருக்கிறோம்? நல்ல சிறந்த ஒரு விசுவாசியா, சிறந்த ஒரு கிறிஸ்தவனா? கெட்ட வாயிலிருந்து வருதா? இன்னும் அடிக்கிறியா, துன்புறுத்துறியா? நீ இவ்வளவும் பண்ணலாமா? நீ செய்யலாமா? இல்ல கலகப்படுத்துறியா, கோபப்படுகிறோமா, எரிச்சல் அடைகிறோமா? இயேசு கிறிஸ்து உனக்குள்ளாக வசனங்களை பிரதிபலிக்கவில்லையா? நம்ம ஏன் இந்த வாரம் பந்தி எடுக்கிறோம்? ஏன் அவரை நினைச்சு பார்க்கிறோம்? அப்ப நான் அதை கேட்டு, நான் இது வரைக்கும் கோபப்பட்டிருக்கேன், இன்னைக்கு கோபப்படப்பட்டேன், நான் இன்னும் என்னுடைய கோபத்தெல்லாம் மட்டுப்படுத்தணும். அதை இன்னும் என்ன செய்யணும்? நான் இன்னும் சரியா நான் அன்பா இருக்கணும், நான் இன்னும் சரியா என்ன செய்யணும்? அப்படிதான் வசனத்தை என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? தகுதிப்படுத்தி கொள்ளணும். நம்ம ஆயத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும், இல்லையா? ஆனா இன்னும் ஒப்பிட்டு இல்லாம பழைய குணங்கள், பழைய சிந்தைகள், பழைய பேச்சு, பழைய சகவாசங்களை நீங்களும் நானும் வைத்திருக்க கூடாது. அந்த ஆபிரகாம் எப்போ தேவன் அழைத்தாரு, திரும்பி எங்கேயாவது எட்டி பார்த்தாருன்னு நீங்க பாருங்களேன், எங்கேயுமே இருக்காது. திரும்ப பழைய சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு வந்தேன், திரும்ப பழைய உறவுகளை காட்டினேன், பழைய குணங்களை காட்டின இருக்காது. அவர் என்ன சொன்னாலும் பிதாவாகிய தேவன் அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை, இதுவரைக்கும் 75 வருடங்களாக தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் லகுவா மாத்துகிறார் சொன்னா, அந்த வசனம் உங்ககிட்ட பேசலையா? அவர் யாரு? யார் அவர்? நமக்கு தாத்தா இல்லையா? விசுவாசிகளினுடைய தகப்பன், விசுவாசிகளின் பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீ விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்ல. நீ என்ன கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண? நீ என்னத்தை நீ எப்படி சர்ச்சுக்கலாம் நீ போவ? அந்த ஒரு வார்த்தைக்கு நீதானே காரணமாய் விடுகிறாய். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு, அதாவது அநேக தேசங்களுக்கு தகப்பன் ஆனவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடவே விசுவாசித்தார். நம்பிக்கை இல்லையா? ஆனா அவர் அதை என்ன செஞ்சார்? அந்த வசனத்தை, தேவன் அழைத்த அந்த அழைப்பு, தேவன் பேசின ஒரு வார்த்தைய அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அதை கீழே பாருங்களேன், 19வது வசனத்துல, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் யாரானான் என்றால் வல்லவனானான். இந்த வார்த்தை உன் உள்ளத்திலே குத்தலையா? நீ விசுவாசிகள் தாய் இல்லையா? தகப்பன் இல்லையா? ஒரு சகோதரன் இல்லையா? அந்த தாத்தாக்குள்ள இருந்ததான குணங்கள் உனக்குள்ள எந்த குணங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது? பொய்க்கு பிதாவாகிய பிசாசுடைய குணங்கள் உங்களுக்குள்ளாக ஒட்டி கொள்கிறதா? நீ ஜெபிக்கிறது எதற்காக? நீ தொழுகைக்கு வந்ததற்கு எதற்காக? நீங்களும் நானும் எதை சார்ந்து கொண்டிருக்கிறோம்?
நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பாரங்களை கொடுக்கக்கூடியவன் யாரு? பிசாசு தானே. யோபுக்கு எவ்வளவு பாரங்களை கொண்டு வந்தான், எத்தனை பாரங்களை கொண்டு வந்தான். பிள்ளைகள் அற்று போய்விட்டது, சொத்துக்கள் போய்விட்டது, எல்லாவற்றும் போய்விட்டது. போதாதுக்கு தன்னுடைய நண்பர்களுடைய ஏராளமான வார்த்தை, தன்னுடைய மனைவியினுடைய துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் நம்மளும் அனுபவிக்கிறோம் இல்லையா? இது உனக்கு மாற வேண்டாமா? இதை நம்ம மாற்றக்கூடாதா? கணவன் கிட்ட இருந்து மாற்றக்கூடாதா? மனைவி கிட்ட இருந்து மாற்றக்கூடாதா? பெற்றோர்கள் கிட்ட இருந்து மாற்றக்கூடாதா? சொந்த பந்தங்கள் இடத்துல இருந்து மாற்றக்கூடாதா? இன்னும் வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் மாத்திக்கலாம். நாம் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கோம். இதனால உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்ப எப்படி இருக்கிறது? எதற்காக வந்திருக்கிறோம்? பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கோம். அந்த ஆபிரகாம் கொஞ்சம் நினைச்சுப்பாரு, அந்த ஆபிரகாமை கொஞ்சம் நினைச்சுப்பார் என்று சொல்றார். இப்பொழுது அந்த ஆபிரகாம் அந்த விசுவாசித்ததினாலே, நம்பினதினாலே அந்த நம்பிக்கை இப்பொழுது என்னவாய் மாறுகிறது என்றால், ரோமர் 8:24 நீங்களும் நானும் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் இப்பொழுது அது என்னவாக மாறுகிறது என்றால் 24 அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறதை நம்பிக்கை அல்ல, ஒருவனும் தன் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நீங்க வசனத்தை நம்பினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். அவர் என்ன சொன்னாரு? கீழாகாமல் மேலாகும் சொன்னார் இல்லையா? அந்த வசனத்தை நம்பணும் இல்லையா? நம்புறதே இல்லையே. அவர் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருப்போமே, செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து கொண்டே இருப்போமே. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள், தொழுகை செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழிய காரியங்கள், ஏன் உனக்கு சாக்கு போக்கு? எங்கே போனது? நீ தானே வேதனைப்படுகிறாய். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த வசனத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களையும் என்னையும் என்னாக்க வேண்டும் என்றால் விடுதலையாக்க வேண்டும். என்னாக்க வேண்டும்? நீங்க தான் ஞானம் தரீங்க, நீங்க தான் புத்தி தரீங்க, நீங்க தான் ஆயுசு நாட்களை கூட்டி தரீங்க, நீங்க தான் நான் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே நீங்க தான் தரீங்க. ஆனா என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தையும் இந்த உலகத்தோடு கூட போய்விடக் கூடாது. நான் இதற்கு மேலாக ருசி பார்க்க வேண்டும். ரோமர் 15:4 வாசிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ரட்சிப்பு படுத்துகிறது மாத்திரமல்லாமல் அந்த நம்பிக்கை பொழுது என்ன செய்கிறது என்றால், ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாகவே எழுதியிருக்கிறது. நமக்கு போதனைங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் கத்தி சொல்லணும்? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டணும்? அந்த சொல்றதெல்லாம் ஏன் நீங்க காதுல கேட்டு அந்த வசனத்தை பார்க்கணும்? அந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வரட்டும். இயேசு நமக்கு என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் அந்த கொரிந்தில சொல்கிறார் இல்லையா, நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அநேக ஜனங்கள் பாரம் சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. அநேக பாவங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறது, அக்கிரமங்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறது, கடன்களை சுமந்து தவித்துக் கொண்டிருக்கிறது, பிள்ளை பாக்கியம் கிடைக்காதான் தவித்துக் கொண்டிருக்கிறது, கல்யாணம் நடக்காதான் தவித்துக் கொண்டிருக்கிறது, இவன் இந்த பையனை லவ் பண்ண மாட்டானா, இந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டாளா தவித்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு எப்படியாவது ஒரு ஆட்சி கிடைச்சிராதா, எனக்கு கட்சியில ஒரு இடம் கிடைச்சிராதான்னு தவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே நான் பெரிய ஆளாயிட மாட்டேனா தவித்துக் கொண்டிருக்கிறது. சொந்த பந்த மத்தியிலே நான் சாட்சியா நிற்க மாட்டேனா தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தவிப்பெல்லாம் அப்படியே வச்சிருங்க, ஓரமா வச்சுட்டு இப்ப வசனத்தின் மீது தவிப்பு. அந்த தவிப்பு வசனத்தோடு இருக்க வேண்டும், அதிலே மஞ்சியாய் வளர வேண்டும். அந்த வசனம் நமக்கு பொறுமை கொடுக்கிறது. அந்த வசனம் நம்மை இப்பொழுது ஆறுதல் படுத்துகிறது. அந்த வசனம் நம்முடைய தவிப்பெல்லாம் நீக்குகிறது. எனக்கு செய்வாங்க. யோசிப்ப பார்க்கிறோம் இல்லையா? யோசிப்பு தூக்கி குழியில போட்டாலும் கூட பிறந்த சகோதரர்கள், நீ கீழே தாண்டா இருக்கணும், நீ பிச்சைக்காரனா இருக்கணும் நினைச்சாலும், நீ ஒண்ணு இல்லாதவனா இருக்கணும்னு நினைச்சாலும் உயர்த்துகிறவர் அவர். உங்களையும் என்னையும் உயர்த்தக்கூடியவர். அப்ப நீங்க உயர்த்திங்கப்பா. அது வரைக்கும் நான் வசனத்தின் மீது என்ன வைக்கிறேன்? நம்பிக்கையும் பொறுமையும் நான் வைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஒரு மாசற்ற வாழ்க்கையாக சுத்தமா இருக்கும்.
அதோட இதுக்கு முன்னாடி இப்படி இருந்த, இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கட்டும்? சுத்தமா இருக்கட்டும், மாசற்ற வாழ்க்கை. உங்களுக்கே தெரியும், இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும், வாலிபர்களுக்கும் சிறுவர் சிறுமியர்களுக்கும் வயோதிகளுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும், நீங்க இருதயம் மாசு உள்ளதா இருக்கிறதா, மாசு இல்லாத இருக்கிறதா? உங்களுடைய எண்ணங்களால, உங்களுடைய சிந்தைகளால, உங்களுடைய பேச்சுக்களால, உங்களுடைய செயல்பாடுகளாலே மாசா இருக்கிறதா, மாசு அற்று போயிருக்கிறதா என்பதை வேதாகத்தில் நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்புங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவன் என்ன செய்வான் என்றால் சுத்திகரித்துக் கொள்வான். எல்லாம் கட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு, நான் யாரு, நான் ரொம்ப மோசமான வார்த்தை எல்லாம் பேசிட்டு அப்படின்னு பந்தி எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னா எப்படி இருக்கும்? அடி அடின்னு அடிச்சுட்டு சித்திரவதை பண்ணிட்டு மோசமான எண்ணங்களாலும் மோசமான செயல்பாடும் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எதுக்கு இங்க நிக்கிறோம்? இதுல யாராக நிக்கிறோம்? இங்கெல்லாம் எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? நம்முடைய நடுவில் தானே இயேசு இருக்கிறாரு. நம்மளாவது பின்னாடி முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? நடுவில் இருக்கிறாரு. அங்கிருந்து யாரை மகிமைப்படுத்துகிறாரு? பிதாவாகிய தேவனானவரை மகிமைப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தாலும் நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? மாசற்ற வாழ்க்கை. அவரு சுத்தமாய் இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே அவர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஒரு 5 வசனங்களை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நன்மை ஏன் வரவில்லை? உனக்கு ஏன் பொத்தலான பையில போய் டப்புனு போய் பணம் போய் விடுது? கடவுளுக்கு கொடுக்கும் போது இவ்வளவு கொடுக்குறோமே, ஊழியத்துக்கு செய்யும் பொழுது வரமாட்டேங்குது, ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் போது கை குஷ்டமாயிடுது. ஆனா நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்குற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தருக்கும் போடும் போது அவர் யாராயிடுறாரு? பிச்சைக்காரரா ஆயிடுறாரு. உனக்கு என்னதான் கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஆயுசை கூட்டி கொடுத்திருக்கிறார், உணவை கொடுக்கிறாரு. உனக்கு உன் குடும்பத்தோடு கூட நல்ல ஒரு சேமமா இருப்பதற்காக, நீ நல்ல ஒரு பேரை சொல்வதற்காக உனக்கு மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறாரு, எல்லா நன்மையும் கொடுக்கிறாரு. ஆனா கொடுப்பது அவருக்கு எவ்வளவு? என்ன கொடுக்கிறோம்? நாம கொடுக்கலாம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்னார். நம்ம நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த இலவசம் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அது வாங்கி பழக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு? அது நம்ம இயேசுவின் நாமத்தால் அதை நீக்கணும். நான் கொடுக்கக்கூடியவன் என்கிற அந்த குணங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு என்ன வரமாட்டாமல் இருக்கிறது என்றால் நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. கொடுக்கும் போது தெரியலையே, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்கும் போது தெரியும். நன்மை எங்கிருந்து வர்றது? இன்னும் இருக்குது. 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னா தலைக்கு மேல போயிட்டு பெருகிடுச்சுன்னு சொல்றாரு. அவைகளெல்லாம் நான் பார சுமையை போல என்னால தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்திருந்தார் பேதுரு. எப்பாயா அன்பை குறித்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரு உம்மை விட்டு தூரம் போனாலும் நான் தூரம் போக மாட்டேன்னு சொன்ன அந்த பேதுரு தூரம் போய் அவரை அறியே சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கிவிட்டார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இல்லாத ஒரு உறவு, ஊழியக்காரனோடு இல்லாத ஒரு உறவு, சபையோடு கூட இல்லாத ஒரு உறவு எப்படி இருக்கும்? சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பின் வாழ்வினுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடு உள்ளது என்று சொல்கிறார். மத்திய கிழமை சுவிசேஷம் 12:45 சொல்லும் பொழுது அவருடைய முன்னிலைமை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை அதிகமாய் கேடு உள்ளதாக இருக்கிறது.
இந்த பாவத்தினாலே இன்றைக்கு என்ன வந்தது என்றால் தவிப்பு வந்திருக்கிறது. பாவத்தினாலே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உலக ரீதியோடு கூட இருக்கும் பொழுது தவிப்பு வந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மிகுதியான பேச்சு தவிப்பை கொடுக்கிறது. மிகுதியான பேச்சு எதை கொடுக்கிறது என்றால் தவிப்பை கொடுக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஒரு 5 வசனம் சொல்லு இல்லையா? இப்பொழுது நம்ம அதுல வந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10:19. அங்கு நாம் பார்க்கும் பொழுது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ரொம்ப அதிகமா பேசுது. பேசாதவன் மூடனா இருந்தாலும் அவனை பார்த்து வேதம் என்ன சொல்கிறது? அறிவாளின்றார். ஆனா தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் பேசிக்கிட்டே இருந்தான், அவன் யாரு? முட்டாளுன்றார். சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோடு கூட பேசி 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 பார்க்கிறோம் இல்லையா உலகத்துல? கடைசியில் அது எங்க வந்து முடியுது? போனை எடுத்தா கதை நடக்கும் இல்லையா? அது கடைசியா எங்க வந்து முடியும்? பாவத்தில் வந்து முடியும். பேசி ரொம்ப அதிகமாக பேசுகிறது. அதான் வேதம் எவ்வளவு அழகா சொல்கிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம அதை சொல்றதுக்கு பதிலா நம்முடைய வாயிலிருந்து வசனத்தை சொல்லுவோம் மற்றவங்களுக்கு, அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வருவாங்க. தொடர்ந்து தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, நேபுகாத் நேச்சர் என்பவர் வேதம் என்ன செய்தது என்றால் அவனை கீழே தள்ளினார். காரணம் என்னவென்றால் அவனுக்கு இருந்த பெருமை, அவனுக்கு இருந்த மேட்டுமை அவனை கீழே விழ தள்ளினார் என்று நாம் பார்க்க முடியும். இளைய குமாரனுக்கு 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இளைய குமாரனுக்கு அப்பா கிட்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் வாங்கி அவனுக்கு இப்பொழுது என்ன வருகிறது என்றால் புத்தி வந்தது என்று பார்க்கிறோம். புத்தி தெளிந்த பிற்பாடு தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்ததை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பாவங்களை நீக்கி அந்த பாவத்திலிருந்து, பாவத்தின் மூலமாய், நம்முடைய எண்ணங்கள் மூலமாய், நம்முடைய சிந்தைகள் மூலமாய், நம்முடைய பேச்சுக்கள் மூலமாய் எதெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் இந்த அருமையான கர்த்தருடைய காலை பொழுதிலே நம்ம அதெல்லாம் நீக்கி இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய தவிப்பை நாம் பார்ப்போம். 2 வசனங்களை சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாருமே உங்க சிந்தையை இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய அந்த தவிப்பை நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தவிப்பை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய தவிப்பை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே நீங்களும் நானும் வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, ஊருக்காக தவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் விரோதா, அதெல்லாம் வீண் என்று சொல்கிறார். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. என்னப்படுகிறதா? பிரசவ வேதனை. எப்படியாவது பெத்து எடுத்தணும், எப்படியாவது பாவம் பண்ணிடணும், எப்படியாவது தண்ணி அடிச்சணும், எப்படியாவது அவனை கொலை பண்ணிடணும், எப்படியாவது கெட்ட வார்த்தை பேசணும், எப்படியாவது கால கையை உடைக்கணும் அப்படின்றோம் இல்லையா? அவ்வளவு வேதனைப்படுதான், பிரசவ வேதனைப்படுதான். வாய் சும்மா இல்ல, கையெல்லாம் எப்படி இருக்குது? பிரசவ வேதனைப்பட்டு இருக்கு. எப்படியாவது பண்ணிடணும், அழிச்சணும், ஏதாவது நாசம் பண்ணிடணும், ஏதாவது பண்ணிடணும். வேதம் எவ்வளவு அழகாக சொல்கிறது பார்த்தீங்களா? ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து வேதனைப்படுகிறது, பிரசவ வேதனைப்படுகிறது. அதனுடைய 23வது வசனத்தில், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்னா, நீ தேவனுடைய பிள்ளை. அதற்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வரங்களை நீ பாரு, நல்ல பாடலை பாடு, நல்ல ஜெபம் பண்ணு, மற்றவர்களுக்காய் போய் சத்தியத்தை சொல்லு, கேட்டுட்டு சும்மா இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து நீ போய் சொல்லு, இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து நீ போய் சொல்லு, உன் வாழ்க்கையிலே உன்னை நடத்தின காரியங்களை குறித்து சொல்லு.
பரிசுத்த ஆவியானவர் பெரும் மூச்சுகளோடு கூட அவர் என்ன செய்கிறார் என்றால் வேண்டுதல் செய்கிறார் என்று 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்கிறார் என்றால் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவித்துக் கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தவிப்பு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய மகனை அடித்து சித்தவதை செய்யும் பொழுது அவருடைய தவிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? அதையும் நம்ம உணரவில்லை. ஆனா நாம நம்முடைய தவிப்பை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தவிப்பு உலக ரீதியானது. அது எல்லாமே அழிந்து போயிடும். அதெல்லாம் நிலையற்றது. அது ஒன்றுக்குமே உடலாடுவது. நீ நாசில எந்த விஷயம் நம்பாத. நீ உன் மீது நம்பிக்கை வைப்பதல்ல, நீ வசனத்தின் மீது நம்பிக்கை வை. நீ இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, அந்த வாக்குறுதிகளை நம்ம நம்ப வேண்டும். அந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபையாலே கன்னியாகுமரியில் கொள்கிற தேவனுடைய சனமே, நீங்களும் நானும் சேர்த்து நாம் செயல்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்குள்ளாக வரக்கூடியதான தவிப்புகளை என்னென்னமோ தவிப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். யாராவது சொன்ன தவிப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த தவிப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தாலே மாற்றி ஒரே சரீரம், ஒரே அறிவு என்று சொன்னால் அதிலே நாம் இருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வோமாக. நாம் பாரம் சுமந்தும் தவிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம், துயரப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம். அந்த தவிப்பெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வாக்குறுதிகளை உறுதியாக்குங்கள், அந்த அன்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் யாரும் இருக்கோம் பாடல் ஒன்று பாடி நாம் இந்த வேலையிலே இறுதி சட்டத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். படைப்பின் காரங்களே இந்த பாடலை